friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது நீர்பூசணி சாம்பார். அதாவது நீர்பூசணியில நிறைய நீர்ச்சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒபிசிட்டி இருக்கிறவங்க இத எடுத்துக்கலாம். அதாவது வாரத்துக்கு 2 முறை 3 முறை எடுத்துக்கலாம். அதாவது சாம்பாராவும் செய்யலாம், நம்ம ஜூஸாவும் செய்யலாம். இல்லனா மோர் குழம்பு வச்சு மோர் குழம்புக்குள்ளேயும் ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா அவ்வளோ ஹெல்தியானது. உடம்புல இருக்கக்கூடிய அதிக தண்ணி அதாவது நீரை எடுக்கக்கூடிய தன்மை இந்த நீர்பூசணிக்கு இருக்குது. நம்ம இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோம். ஆல்ரெடி மோர் குழம்பு நீர்பூசணி மோர் குழம்பு நான் செஞ்சுருக்கேன். அதனோட வீடியோனோட லிங்க் அதாவது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மண் பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன். இது கடைசியாகவும் தாளிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிடுறேன். இது கூட கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் வாசனையாக இருக்கும், அதுக்காக நம்ம எடுத்துருக்கோம். இது கூட 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்துருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இன்றைக்கி நீர்பூசணிக்காய் எடுத்துருக்கோம். இது கடையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு கீத்து மாதிரி விற்பாங்க. நம்ம இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு என்னென்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணாலே போதும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நீர்பூசணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது என்னென்னா ஊற வச்சுருக்குறோம். இது நல்லா கரைச்சி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். சக்கையை வெளியில் போட்டுக்கலாம். அதே மாதிரி பருப்பு நான் 100 கிராம் எடுத்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இது நல்லா கரண்டி விட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கலக்கிட்டிங்கன்னா பூ மாதிரி இருக்கும். பருப்பு நல்லா மசிஞ்சிடும். அவ்வளோதான். காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இது டைம் ஆக என்னென்னா இந்த காயில் இருக்கிற தண்ணியே ஜாஸ்தி ஆகும். நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. பார்த்திங்கனாவே தெரியும் தண்ணி நிறையா இருக்குது. ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆச்சி சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கல்லுப்பு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா பூசணி நல்லா வெந்துருச்சு. பார்த்தாவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா பூசணி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி மிதந்து நல்லா மேலே வரணும். இப்போ நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சக்கையை எடுத்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இறக்கி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. நீர்பூசணி சாம்பார் ரெடி. உடல் எடையை குறைக்கும் சுவையான நீர்பூசணி சாம்பார் ரெடி. நீர்பூசணி சாம்பார் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். காட்சிக் கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். விளக்கம். காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவனாய் அரசன் திகழ்ந்தால்
அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும்.